Good morning, students. Now I am going to take for real analysis class 2 third BSc Mathematics Unit 3. Unit 2 is completed. Unit 3 is continuous function and presented by A. Shiva Jyoti. Okay. Today Unit 3 continuous function on metric spaces. First another continuous function of metric function. Other use பண்ணி functions continuous at a point on real line அதை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் பண்ணுறாங்க. அடுத்து யூனிஃபார்ம் கண்டினியூவஸ் இன் ஏ மெட்ரிக் ஸ்பேசஸ் டிஸ்கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் இவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, வாட் இஸ் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். மெட்ரிக் ஸ்பேசஸ் ரெண்டெல்லாம் எடுத்துக்கணும். M1 ஒன்று எடுத்துக்கணும், இன்னொன்று வந்து என்னது M2ன்னு ஒன்று எடுத்துக்கணும். சரியா, M1க்கு D1 யூஸ் பண்ணுறோம், அடுத்து M2க்கு வந்து D2ன்னு யூஸ் பண்ணுவோம். இதுவரை நம்ம 2 யூனிட் வரும்போது M, D மட்டும் பார்த்தோம் இல்லையா. இதில் M1, D1 அண்ட் M2, D2ன்னு கொடுக்காங்க மெட்ரிக் ஸ்பேசஸ். ஃபங்க்ஷன் F1லேருந்து F2க்கு போகுது. இப்போ வந்து A வந்து M1 எடுத்திருக்காங்க, L வந்து என்னது M2ன்னு எடுத்திருக்காங்க. சரியா, the function f is said to be limit x to a. ஒன்றை வந்து xலேருந்து ஏன்னு எடுத்திருக்காங்க லிமிட். நெக்ஸ்ட், given epsilon greater than 0, நம்மளுக்கு தெரியும் given epsilon greater than 0 there exist ரெண்டு ஃபங்க்ஷனால் ஒன்று எப்சிலான் எடுத்திருக்காங்க, ஒன்று டெல்டான்னு எடுத்திருக்காங்க. சரியா, டெல்டா கிரேட்டர் தேன் 0 such that 0 less than பார்த்துக்கோ. ஒன்று எப்படி இருக்காங்கன்னா 0 less than d1 of x, a less than delta. இன்னொன்று என்ன இருக்காங்கன்னா d2 of xஐ வந்து f of xன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது எல்லை வந்து என்னது ஓகே எல்ன்னு போட்டிருக்காங்க. அடுத்த டைம் எல் லெஸ் தேன் எப்சலான்னு போட்டிருக்காங்க. சரியா, we write இது எப்படி எழுதலாம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்னு எழுதலாம். எஃப்ஸிலான் 0 ஆகும்போது லிமிட் யூஸ் பண்ணி எழுதலாம்ல, டினாலே லிமிட் யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். சரியா, சரி, இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. இது கண்டினியூவஸ் ஆன் மெட்ரிக் ஸ்பேசஸ் கண்டினியூவஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் ஃபங்க்ஷன். அங்கே 0லேருந்து ஆரம்பிக்கிறத மெட்ரிக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி இங்கே பார்த்துக்கோ. M, D மெட்ரிக் ஸ்பேசஸ் A belongs to M, F from M1லேருந்து M2 is said to be continuous. Epsilon greater than 0 there exists delta 0 such that d1 of x, a less than delta, d2 of f of x, f of a less than epsilon. F is continuous if and one continuous if it is continuous at any point of M1. We write limit x tends to a f of x is equal to f of a. f of x is equal to f of aன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ வந்து நம்ம அங்கே ஏக்கு ஒன்று எடுத்தோம், எல்லுன்னு எடுத்தோம் இல்லையா. எல்லுக்கு பிளேஸில் வந்து எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ. சரி, இங்கே பாருங்கள், d1 from x, a less than delta, d2 of f of x, f of a less than epsilon. அப்புறம் பால், இதுக்கு நம்ம பால் வரையலாம். நம்ம டி எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டுன்னு போட்டு எழுதலாம். தெரிஞ்சா x belongs to b of a, delta. அதே போல் f of x belongs to b of f of a, epsilon வரும். சரியா, அடுத்தது f of a, delta is subset of f of a, epsilon. நெக்ஸ்ட் பாரு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் M1, M2 ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டினியூவஸான்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஃப்ரம் M1லேருந்து M2 இஸ் கண்டினியூவஸான்னு கேட்டிருக்காங்க. ப்ரூஃபை பாருங்கள். எஃப் ஃப்ரம் M1 to M2 இஸ் ஏ கிவன் ஃபங்க்ஷன். கிவன் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஏன்னு எடுத்துருக்கு. சரியா, A belongs to M2 is a fixed point. Let x belongs to M1. epsilon greater than 0 தெரியும், delta greater than 0 தெரியும். நெக்ஸ்ட் f from f of b of x, delta அந்த பக்கம் delta எடுத்துட்டு இங்கே தக்க epsilon வரும். சரியா, f of a,
for b comma x comma delta is equal to a subset of b of a comma epsilon. F is continuous at x. The since இதனால் இது வந்து என்னது கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் இப்படி இருந்தால் அது கண்டினியூவஸ். x belongs to m1 is arbitrary. f is என்னது கண்டினியூவஸ்ன்னு சொல்கிறோம். செகண்டும் அதே போல் தான் டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். அங்கே வெறும் மெட்ரிக் ஸ்பேஸ் M1 வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது, M2 வந்து மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது, அது கண்டினியூவஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? டிஸ்க்ரீட் சொல்லும்போது 0 1 சொன்னேன்ல. அப்போது லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு M1 எப்சிலான் கிரேட்டர் than 0. M1 வந்து டிஸ்க்ரீட்னா அந்த டெல்டா இருக்குல்ல, இந்த டெல்டா லெஸ் தேன் 1. b of x comma delta is equal to x set of x. f of b comma x comma delta is equal to f of x ன்னு வருது. இது சப்செட் ஆஃப் b of இது எப்படி பால்னு எழுதிக்கலாம். b of f of x comma epsilon. f is continuous at x. One of the theorem m comma d வந்து மெட்ரிக் ஸ்பேஸு, மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்குது. ஏயை வந்து M1 எடுத்திருக்காங்க. f from M1லேருந்து M2 is continuous. if and only கேஸ் ஆக போட்டிருக்கு. if and only if x tends to a implies f of xn tends to f of a. fn வந்து ஏன்னு எடுத்திருக்காங்க. xn tends to a, அதை f கொண்டு கொடுத்தா f of xn கிடைக்கும் இல்லையா? f of xn tends to f of a. அப்போது நம்மளுக்கு வந்து என்னது நம்மளுக்கு என்ன பாருங்கள், f is continuous at a, xn be the sequence of their m1, xn tends to a. இது f போடும்போது f of xn tends to f of aன்னு கிடைக்குது. ஓகே, சரி. அடுத்தது given epsilon is greater than 0, delta greater than 0 such that d1 போட்டு எழுதலாம்ல, இது ஃபார்முலா. d1 of x comma a less than f delta, d2 of f of x comma f of a less than epsilon. xn tends to a, there is a positive integer a0 such that d1 of x comma a less than delta, d2 சொல்லும்போது d2 of f of x comma f of a less than epsilon for all n greater than or equal to n0. therefore f of x0 tends to f of a ன்னு கொடுத்துருக்கு. கான்வர்ஸ் பாருங்கள், இதை வச்சுட்டு கண்டினியூவஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணிக்கணும். சரியா? கண்டினியூவஸ் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ணுறோம். எஃப் இஸ் நாட் கண்டினியூவஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நாட் கண்டினியூவஸ்னால் நாட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுருந்தோம் இல்லையா? there exists epsilon greater than 0 such that delta less greater than 0. f of b of a comma delta, இந்த பக்கம் டெல்டா போடணும், அந்த பக்கம் எப்சிலான் போடணும். f of b of a comma delta is not equal to b of f of a comma epsilon. நாட் ஈக்குவல் போட்டிருக்கு இல்லையா? அப்போ டெல்டாக்கு பதிலாக 1/n. f of b of a comma 1/n not equal to b of f of a comma epsilon. choose xn such that xn belongs to, இதை இவ்வளோத்தை எடுத்துக்கணும், xn எடுத்துக்கணும். xn belongs to b of a comma 1/n. சரியா? அடுத்தது f of take fன்னு எடுத்துக்கணும். ரெண்டு பக்கத்தில் fன்னு எடுத்துட்டேன்னா, இந்த பக்கத்தில் fன்னு எடுத்துக்கிட்டேன்னா f of xn does not belongs to b of f of a comma epsilon. f of epsilon வரும். இதை வந்து பால்னு சொல்லும்போது d போட்டு எழுதிக்கலாம்ல. d1 of x1 comma a less than 1/n and d2 of f of xn comma f of a greater than or equal to epsilon. ஓகே, அப்போ இது வந்து xn tends to a தான், ஆனால் இது greater than கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ f of xn does not convergence to f of a, which is a contradiction to the hypotenuse. therefore f is continuous at a. therefore x is continuous at a. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று let m1 and m2 be the metric space. the function f from continuous
F inverse. F inverse of G is open in M1 whenever G is continuous in M2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த F inverse இந்த சைடு போய் என்ன கிடைக்குதுன்னா M2ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு பாரு if and only கேஸ் ஆகும். F is continuous சொல்கிறோம். அடுத்தது என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தேன்னா G1 is open. G1 is open in M2. இது M2 ஆகும்னா we prove that என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணால் F inverse of G is open in M1. F inverse of G open சொல்லும்போது not equal to empty ஃபஸ்ட் எடுக்கணும். then it is open. இது ஓப்பன் ஆயிரும். அடுத்தது கான்ட்ரடிக்ஷன் மூவ்ஸ் பண்ணி செய்யணும். F inverse of G is not equal to empty. அப்போ we have prove இதை வந்து என்ன எடுத்துக்கணும், நாட் ஈக்குவல் டு சொல்லும்போது x belongs to எடுத்துக்கலாம் இல்லையா, x belongs to F inverse of G. there exists a open ball B of x, delta. எடுத்தாச்சா, அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்துருந்தோம் ஓப்பன் பால், அந்த ஃபார்முலாவை போடணும். there exists a open ball B of x, delta. B of x, delta is subset of F inverse of G. சரியா, அடுத்த x belongs to F inverse of இது வந்து x எடுத்துக்கணும். x belongs to F inverse of G. அந்த F inverse இருக்குல்ல, அது இந்த பக்கம் போனால் x belongs to F inverse of Gன்னு கொடுத்துருக்கேன்ல, அந்த இன்வர்ஸ் இந்த சைடு போனால் F of xன்னு கிடைக்கும். F of x belongs to Gன்னு சொல்லுவோம். சரியா, அப்போ Gன்னு சொல்லும்போது இது என்னது ஓப்பன் பால். G is a open, there is a open ball B of F of x, epsilon such that B of F of x, epsilon is subset of G. Open order definition. Next, since வந்து என்னது G, since F is continuous இருந்துச்சுன்னா next there is a open ball B of x, delta, open continuous function. சரியா, continuous இருந்தால் there is a open ball B of x, delta such that F of B of x, delta subset of B of F of x, epsilon by 1 what B of x, delta is subset of V and next B of x, delta is subset of இந்த F இந்த பக்கம் வந்துச்சுன்னா F inverse of G. அப்போ F inverse is open. போட்டாச்சா, ஓப்பன் ஆகிடுச்சு. இனி கான்வர்ஸ்லி ப்ரூஃப் பண்ணிக்கணும். என்னென்னா F inverse of G is open, M is M2ன்னு வச்சுட்டு என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லனா F is continuous மாற்றி ப்ரூஃப் பண்ணிக்கணும். we prove that F is continuous at every point on M1. அப்போ x belongs to M1, epsilon greater than 0 be given. we know that நம்மளுக்கு தெரியும் B of F of x, epsilon B is a open set in M2. next F inverse எடுத்துக்கிறோம். by hypothesis F inverse of F of x, epsilon is open in M1. next x belongs to F inverse of B of F of x, del epsilon. இப்போ இதை பார்த்த உடனே ஓப்பனோட ஃபார்முலா எழுதிக்கணும். there exists delta greater than 0 such that B of x, delta subset of F inverse of B of F of x, epsilon. இது ரெண்டையும் பார்க்கும்போது that is continuous. அப்போ therefore arbitrary x வந்து என்னது x belongs to M1 is arbitrary, M2 F is continuous. நீ கொஞ்சம் படிங்க, எல்லாமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வருது. இதை வச்சுட்டு அதை ப்ரூஃப் பண்ணுறோம், அதை வச்சுட்டு ப்ரூஃப் பண்ணுறோம். F is continuous நம்ம ஃபார்முலாவை எழுதுகிறோம். இதை வச்சுட்டு ப்ரூஃப் பண்ணும்போது கண்டினியூஸ் சொல்லும்போது அங்கே மேலே உள்ளதில் ஓப்பன் சொல்கிறோம் இந்த பால். இப்போ B of F of x, epsilon is an open in M2. அந்த ஒன்று F inverse of B of F of x, del epsilon is open in M1. x belongs to F inverse of B of F of x, epsilon. there exists delta greater than 0 such that
b of x comma delta subset of f inverse of b of f of x comma epsilon. ஸோ f is continuous யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் பாரு m, m, d metric spaces. Metric spaces, the function f from m1 இருந்து m2 is continuous if and only ஆகும். f inverse of f is closed. அங்கே என்ன பண்ணணும், ஓப்பன்னு சொன்னோம் இல்லையா? இங்கே வந்து f inverse of f is closed in m1 whenever f is closed in m1. அங்கே ஓப்பன் சொன்னோம், இங்கே வந்து அவ்வளவு க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ க்ளோஸ்டு காம்ப்ளிமெண்ட் தெரியும், ஏக்கு வந்து ஏ இஸ் ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? f is continuous, f be a closed set in m2. f complement closed சொன்னாலே என்னது காம்ப்ளிமெண்ட், இங்கே ஏக்கு பதில் எஃப்னு எடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ என்னது f complement is open in m2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பை ஹைபாத்தினஸ். உடனே f இன்வர்ஸை நம்ம டேக் பண்ணுறோம், ஏன்னா எஃப்க்கு பிளேஸில் f இன்வர்ஸ் போட இருக்கலாம்ல. அப்போ f இன்வர்ஸ் ஆஃப் fc is open in m1. Next, f inverse of fc is equal to f inverse of f of x the whole complement ன்னு வருது. இந்த காம்ப்ளிமெண்ட் சொல்லிடலாம்ல இது. அடுத்து f inverse of f of x the complement is open in n1. இது வந்து ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் ஓப்பனை வந்து க்ளோஸ்ட் ஆக்குறதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டா போதும் இல்லையா? f inverse of f is closed in m1. இது க்ளோஸ்டுன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை வச்சுட்டு அதை ப்ரூஃப் பண்ணணும், கண்டினியூவஸ்னு ப்ரூஃப் பண்ணணும். அஸ்யூம் தட் f inverse of f is closed in m1 whenever f is closed in m2. closed in m2ன்னு கொடுக்குறோம். சரியா? என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா f is continuousன்னு ப்ரூஃப் பண்ணிக்கணும். we show that என்ன பண்ணணும்னா f inverse of என்ன கொடுக்குறோம், f கண்டினியூவஸுக்குள்ள அது கொடுக்குறோம். f inverse of g is open. இது க்ளோஸ்ட் இருக்காங்க, கண்டினியூவஸ் சொல்லது வந்து க்ளோஸ் கிடையாது, இல்லை ஓப்பன் சொன்னால் போதாதா? f inverse of g is open in m1 whenever g is open in m2ன்னு கொடுத்துருக்கு. அப்போது g be a open set in m2. அது ஓப்பன் செட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு காம்ப்ளிமெண்ட் சொன்னால் போதும்ல. g complement is closed in m2 by hypotenuse. f inverse of f of g is closed in m. Next, f inverse of g of the complement is closed in m1. f inverse of g is open set in m1. The inverse image of every open set is open under f. இன்வர்ஸ் இமேஜும் எனது ஓப்பனாக சொன்னும்போது அது எனது கண்டினியூவஸ்ன்னு சொல்லலாம். சரியா? சரி, இவ்வளோ தூரம் நீங்கள் பாருங்கள். ஒரு 3 அதை அடுத்த நாள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தீரம் என்ன ப்ரூஃப் பண்ணுறாங்கன்னா xn டென்ஸ் டு ஏலேருந்து இம்ப்ளைஸ் f of xn டென்ஸ் டு f of ஏன்னு சொல்கிறோம். செகண்ட் தீரம் என்ன சொல்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தேன்னா f inverse of g is open in m1. நெக்ஸ்ட்டு g is open in m2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? தேர்டு தீரம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா f inverse of f is அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, இதில் அப்படியே க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோ, க்ளோஸ்ட் இன் m1 whenever f is closed in m2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதை வச்சு இந்த 3 தீரம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் தீரம், இனி வர உள்ள டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டே அடுத்த தீரம் நான் எடுக்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூ. பாரு.